நதியா அப்படின்றவங்க பள்ளி மாணவிகளை வச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்காங்க. இது விசாரிக்க அடுத்தடுத்த நகர்வுக்கு போயிட்டு இருக்கு இந்த கேஸ். இவங்க வந்து 17 வயது குழந்தைகள். இந்த பாப்பா கூட படிக்கிற பசங்களை கேர்ள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எல்லாரையும் இவங்க என்ன ஒரு கூட சக மாணவியினுடைய தாய் இல்லையா, அதனால் இவங்க நம்பிக்கையின் பேரில் இவங்க கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வர வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா குடும்பமாக இதை செஞ்சுருக்காங்க. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இப்படி சொந்தக்காரங்க தான், அத்தை, இப்படிப்பட்ட இந்த நதியாவினுடைய உறவினர்கள் 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கூல் பசங்கள் எல்லாரும் வர வச்சு இவங்களை என்ன பண்ண பிரெயின் வாஷ் பண்ணுறது, அவங்களுடைய மனநிலையை உடைப்பது. சிறுமிகள் இந்த பெண்ணை நதியா கிட்ட வந்து சிக்கி அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். நதியா அவனுடைய 1.5 ஆண்டு காலம் இந்த பாலியல் தொழில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு மாணவிக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாதாளத்துக்குள்ளே தள்ளியிருக்கிறாங்க. அந்த இடம் பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் ஒரு செட்டப், பேர் மட்டும்தான் இருக்கும் பியூட்டிஷியன் கோர்ஸ். ஆனால் அவங்க இது மாதிரியான ஒரு பாலியல் தொழிலை பண்ணுறாங்க. சிக்காத வரையும் தான் விஷயம், சிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு கதை. இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய வைடு நெட்வொர்க் இருக்கும், பெரிய நெட்வொர்க் இருக்கும். அவங்கள நம்ம வந்து போட்டு கொடுக்க முடியாது, காட்டி கொடுக்க முடியாது. அவங்களுக்கான பின்பலம் வந்து பயங்கரமாக இருக்கிறவங்க தான் இந்த வேலைகளை பண்ணுவாங்க. நம்ம ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாம்பு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டில் போய் ஒரு பையன் ஒன்று ட்ரை பண்ணா இல்லையா, கருக்காவின் ஏற்கனவே பாஜகவினுடைய அலுவலகத்தில் அடித்தான். கேட்டால் என்னன்னு கேட்டால், நீட்டு தேர்வு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. அந்த கருக்கா வினோத்துக்கு பெயில் அப்ளிகேஷன் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு செலவு பண்ணது யாருன்னு கேட்டால் இந்த நதியா. இந்த பெண் வந்துட்டு கருக்கா வினோத்திற்கு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடின் போது என்னையே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த லேடி நதியாவுடைய வீட்டில் போயிட்டு ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணி பல ஆவணங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இப்படியும் பள்ளி மாணவிகளை என்ன பண்ணணும்னு கேட்டால், ஏதாவது ஒரு சின்ன ஒரு லேக் ஏற்பட்டாலும் அது பெற்றோர்கள்கிட்டயோ வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிக்கிட்டேயோ இது மாதிரி இருக்குன்ற ஒரு சம்பவத்தை சொல்லணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு சார்லஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சென்னைன்றது தமிழ்நாட்டுடைய தலைநகரமா அல்லது பாலியல் தொழிலின் தலைநகரமா அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நதியா அப்படின்றவங்க பள்ளி மாணவிகளை வச்சு பாலியல் தொழிலை ஈடுபடுத்தி வந்திருக்காங்க. இது விசாரிக்க அடுத்தடுத்த நகர்வுக்கு போயிட்டு இருக்கு இந்த கேஸ். இதில் என்ன பின்னணி, இது என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ சென்னை? இல்லை, இந்த நதியாவனுடைய வழக்கு பாலியல் வழக்கில் பார்க்கும்போது இது பூதகரமாக வெட்ட அதாவது தோண்ட வந்து பூதம் வந்த கதையாக ஒவ்வொரு கதை வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து வலசரவாக்கம், அந்த ஜெய்நகர் பகுதி சார்ந்தவர்கள். அங்கே தான் அந்த பியூட்டி பார்லர் கிளாஸஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரங்கள் கொடுக்கறது. அது வந்து கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கேட்டால் பல்வேறு இடங்களில் நடக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அதாவது இப்போது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து 58 ஸ்பா, அதாவது அப்ரூவல் இல்லாத ஸ்பா, அதெல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரைடு போய் பாலியல் ரீதியாக இது மாதிரிலாம் பண்ணிட்டு கிடந்தாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பென்ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் கூட வந்துச்சு. அது வந்து ஓஞ்ச பிறகு அப்படியே கொஞ்ச நாள் கூட ஆகலை, டக்குன்னு பார்த்து என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த நதியாவனுடைய விஷயம் வந்து பூதகரமாகிடுச்சு. யார் இந்த நதியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க டிநகர் தாமஸ் தெருவில் இருக்குது போல இருக்குது அவங்க வீடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மகள் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மெச்சூர்டான ஒரு பொண்ணு. பட் ஆனால் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜுவனைல் குழந்தைகள் தான். ஏன்னா வந்து 18 வயது 19 வயது நிரம்பலை இவங்களுக்கு. இவங்க வந்து 17 வயது குழந்தைகள். இந்த பாப்பா கூட படிக்கிற பசங்களை கேர்ள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எல்லாரையும் இவங்க என்ன ஒரு கூட சக மாணவியினுடைய தாய் இல்லையா, அதனால் இவங்க நம்பிக்கையின் பேரில் இவங்க கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வர வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா குடும்பமாக இதை செஞ்சுருக்காங்க. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க 7 பேரும் பார்த்திங்கன்னா, இவங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இப்படி சொந்தக்காரங்க தான், அத்தை, இப்படிப்பட்ட இந்த நதியாவினுடைய உறவினர்கள் 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கூல் பசங்கள் எல்லாரும் வர வச்சு இவங்களை என்ன பண்ண பிரெயின் வாஷ் பண்ணுறது, அவங்களுடைய மனநிலையை உடைப்பது. இவங்கெல்லாம் வந்து 17-18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களை வந்துட்டு ஜுவனைல் குழந்தைகளை வந்து இவங்க என்ன பண்ணான்னு கேட்டால், மூளைச்சலவை செய்து அவங்களுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்குறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மெசமரைஸ் பண்ணி அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி எல்லாத்தையுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இளம் தளிர் பருவம், ஆனால் இளம் வயது இல்லையா, அந்த 17 வயசுன்றது ஒரு டீனேஜ். அந்த ஏஜில் குரூப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தினா நிறைய காசு வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க இந்த தொழில் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்காங்க போல இருக்குது. செஞ்சிட்ருக்க ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க,
குழந்தைகளை வந்துட்டு பெரிய பெரிய கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்துருக்குறாங்கன்றாங்க கிளைண்ட்டு இவங்களுக்கு. கோயம்புத்தூர்லேருந்துலாம் ஆள் வந்து இந்த பள்ளி குழந்தைகளை வந்துட்டு கூட்டுட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இவங்ககிட்ட பாலியல் வன்முணர்வு செய்ததாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதே போல் 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து அடிக்கடி வந்து வெளியூருக்கு வந்து கூட்டு போயிருக்காரு. ஒரு பொண்ணு வந்து நாளைக்கு தேர்வு எக்ஸாம் இருந்திருக்கு போல், அது முன்னாடி நாள் அந்த பொண்ணு அங்கே கூட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு போய் அங்கே படிச்சிருக்கு. அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் வந்து தவறாக வந்து ஒரு முதியவர் நடந்திருக்கிறார். அதனால் இந்த நெட்வொர்க்கை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது தான் 70க்கும் மேற்பட்ட சிறுமிகள் இந்த பெண்ணை நதியா கிட்ட வந்து சிக்கி அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். இதில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கணும். என்ன கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நிறைய சம்பவங்கள் நடைபெறுது. இப்போ இந்த போதை ஊசி கலாச்சாரத்தை போய் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கோகுல்னு புளியாந்தோப்பில் ஒரு பையன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயின் கில்லர் எல்லாத்தையும் வந்து பவுட்ரு பண்ணி அதை கரைச்சி அதை இன்ஜெக்ஷனில் எடுத்து 1.5 ஆண்டு காலம் அதை அவன் பயன்படுத்தியிருக்கிறான். கிரவுண்டுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு கூட போகிறேன்ட்டு. முதல் மாதிரி ஃப்ரெண்டு இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக நம்பிக்கை துரோகிகளும் கூட இருக்கணும் அழிக்கிறதுக்கு தான் நண்பர்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க. இந்த காலகட்டமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவிகள் அப்படின்போது இவங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பசங்க. ஸ்கூலில் படிக்கிறப்ப ட்ரஸ்ட் பண்ணி தானே வருவான். அவன் ஆண்டி கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டோட அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கரமான ரிலேஷன்ஷிப். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளும் பள்ளி பருவங்களை கடந்து வந்திருக்கோம். நம்ம அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குறமோ இல்லையோ, அப்பா ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிட்டாங்கப்பா, ஃப்ரெண்டோட அப்பா சொல்லிட்டாங்கப்பான்னு அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுப்பானுங்க, தெரியல, அப்படியே ஒரு ஆக்டிங் கொடுப்பானுங்க. அதெல்லாம் அந்த மரியாதைலாம் அந்த காலம். ஆனால் இந்த லேடி வந்துட்டு என்னன்னு கேட்டால் ஹாபிச்சுவல் ஹாபிச்சுவல்னால் ரொம்ப காலமாக இதை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கும். ஆன்டி வைஸ் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது. ஏவிஎஸ் அப்படின்ற பிரிவு தான் வந்து இந்த விபச்சார தடுப்பு பிரிவு. இந்த விபச்சார தடுப்பு பிரிவுன்னா காவல்துறையில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஏவிஎஸோட இன்ஸ்பெக்டர் 2-3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறவங்களை வந்துட்டு லீனெண்ட்டாக விட்டாங்க, ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அவங்க வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டெல்லாம் கூட போச்சு, அதிகாரிகள் வீட்டுக்கே போச்சு. அப்படிப்பட்ட அதிகாரிகள் கருப்பாடுகள் எல்லா இடத்துலையும் இருப்பான்ல, எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பான். எல்லா துறையிலும் வந்து நான் முடிச்சு கொடுத்துறேன் சார்னுமா. எங்கே நம்ம பெரிய லெவலில் பேசிகிட்டு இருப்போம், அவன் சாதாரண பியூன் லெவலில் பேசி முடிச்சிடறேன் சார்னுமா, இவ்வளோ காசு கொடுத்தா. அது மாதிரி இந்த ஏவிஎஸ் ஸ்குவாடுன்றது வந்துட்டு என்ன கேட்டால் சீரியஸாக சின்சியராக களத்தில் இறங்கி வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இப்போ இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த பயணம் இருக்கு இல்லையா, நதியாவனுடைய 1.5 ஆண்டு காலம் இந்த பாலியல் தொழில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு மாணவிக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாதாளத்துக்குள்ளே தள்ளியிருக்கிறாங்க. தள்ளினோடனே அவங்கள வந்துட்டு ஈசிஆர் பல இடங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்கள அனுப்பி 25,000 30,000 இவங்க பணத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைகளுக்கு 1,000 ரூபாய் கொடுத்து 1,500 ரூபா கையில் கொடுத்து ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து கொடுத்து சாப்பாடை வாங்கி கொடுத்து இவங்களோட கதையை முடிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இவ்வளோ 1.5 வருஷம் மாட்டலையே. ஒரு ரெசிடென்ஷியல் பகுதியில் இது நடக்குது. ரெசிடென்ஷியல் பகுதியில் நடக்குதுன்னா இப்போ நான் சென்னைன்றது வந்து ஒரு மெட்ரோ சிட்டி, எல்லாருமே இருக்கான், எல்லா மக்களும் கலந்துருக்கான். ஒரு தெருன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பான். அதில் எவன் யார் வீட்டுக்கு போகிறான்றதே நீ தெரிய மாட்டேங்குது. யார் வீட்டுக்கு யார் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்குள்ளே வந்துட்டாலே எதிர் வீட்டில் இருக்கவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. நம்மளா போய் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு பேசினா தான் உண்டு. ஆனால் இவன் நம்ம ஏன்டா அவன்கிட்ட பேசணும்னு விட்டுறான். அப்போ அவன் வீட்டு வாசல்லே இந்த அசம்பாவிதம் நடக்குது. இப்போ ஒரு பள்ளி மாணவிகள் இவ்வளோ பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க, இல்லை ஃப்ரெண்டோட அம்மா பார்க்க வராங்கன்னா எதுக்கு கண்டினியூஸாக வராங்க? அதுவும் இல்லாமல் இந்த நதியாவனுடைய உறவினர் ஒருத்தர் ஆட்டோக்காரர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் கொண்டு போய் இந்த மாணவிகளை ட்ராப் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் முடிந்த பிறகு அந்த பெண்களை கூட்டிகிட்டு வர்றது. அவரும் இப்போ அக்யூஸ்டு ஜெயிலுக்கு போயிட்டார். அப்படின்னும் போது இதை வந்து பணத்திற்காக இவங்க ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைகள் என் பொண்ணு கூட படிக்கிற பொண்ணுப்பா, அது என்னோட பொண்ணு தானே, என்னோட பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு என்னோட குழந்தை, அந்த பார்வையை விட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலியல் ரீதியான ஒரு பார்வைக்குள்ளே போயிட்டு பாலியல் ரீதியாக இவங்களை பயன்படுத்தினா நம்ம பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் ஒரு செட்டப்பு, பேர் மட்டும்தான் இருக்கும் பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்ட்டு. ஆனால் அவங்க இது மாதிரியான ஒரு பாலியல் தொழிலை பண்ணுறாங்க. பண்ணிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வகையாக சிக்கிறாங்க. சிக்கிட்ட பிறகு எப்பயுமே தெரியல, சிக்காத வரையும் தான் விஷயம், சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு கதை. சிக்காத வரையும் என்ன கேட்டால் அது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 4 பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், இல்லை எவனோ ஒரு கஸ்டமர் கூட சண்டே ஆகி அவனும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், அதெல்லாம் விட்டுருவாங்க. நிறைய உங்களுக்கு தெரியும்.
இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய வைடு நெட்வொர்க் இருக்கும், பெரிய நெட்வொர்க் இருக்கும். அவங்கள நம்ம வந்து போட்டு கொடுக்க முடியாது, காட்டி கொடுக்க முடியாது. அவங்களுக்கான பின்பலம் வந்து பயங்கரமாக இருக்கிறவங்க தான் இந்த வேலைகளை பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்திலேருந்துலாம் ஒரு சில டீம்லாம் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுவே பெரிய டீமு, பெரிய நெட்வொர்க்கு. காவல்துறை அந்த டீமெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து அது நிறைய இடங்களில் நடக்குது. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு ஆய்வு பண்ணி தனியாக போய் ஒரு ஆய்வு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக நிறைய நம்மளே ஒரு 100 வீடை சொல்லிடலாம். ஆனால் அது வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஏவிஎஸ் ஸ்குவாடுன்றதே ஸ்பெஷல் ஸ்குவாடு. இந்த மேட்டருக்குன்னே இதை பிடிக்கணுன்றதுக்காக வச்சுருக்க ஒரு டீமு. அப்படி இருக்கும் பொழுது அதுலேயும் பள்ளி மாணவிகளை இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுந்த பிறகு இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு ரூட் எடுக்கிறாங்க. இது அப்படியே விட்டால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி இந்த பெண்கிட்டேருந்து நிறைய உண்மைகளை வரைக்கிறாங்க. அவங்க உறவினர்கள் இந்த லேடியோடு சேர்த்து ஒரு 7-8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து போடுறதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை காவல்துறை இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு ஷாக் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாம்பு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டில் போய் ஒரு பையன் ஒன்று ட்ரை பண்ணா இல்லையா, கருக்காவின் வந்து ஏற்கனவே பாஜகவினுடைய அலுவலகத்தில் அடித்தான். கேட்டால் என்னன்னு கேட்டால் நீட்டு தேர்வு ஒழிய வேண்டும் அப்படின்னு ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. அந்த கருக்கா வினோத்துக்கு பெயில் அப்ளிகேஷன் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு செலவு பண்ணது யாருன்னு கேட்டால் இந்த நதியா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த வழக்கு வந்து என்ஐஏ கையில் போயிடுச்சு. தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்க அந்த கருக்கா வினோத் வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த பெண் வந்துட்டு கருக்கா வினோத்திற்கு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடின்னும் போது என்ஐஏ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த லேடி நதியாவுடைய வீட்டில் போய்ட்டு ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணி பல ஆவணங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் ஒரு பெட்ரோல் பாம்பு அடிக்கிறான். அந்த விஷயம் பயங்கர ட்விஸ்ட் ஆகி போய் ஆளுநர் டார்கெட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பூதகரமாகி போச்சு. பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லையா, என்னையே விசாரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவனுக்கு பெயில் வாங்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த வழக்குக்கு செலவு செஞ்சது ஃபுல்லாக இந்த பணம், இதிலேருந்து போன பணம், அதாவது இந்த விபச்சார பண்ண காசுலேருந்து, இந்த பாலியல் ரீதியாக குழந்தைகளை பயன்படுத்தின காசுலேருந்து தான் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெய்ட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து போனாங்க, இவங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன, இவங்களுடைய மொபைல் யார் யாருக்குள்ள அவங்க வந்து சேட் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய சிடிஆர் கால் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் டீட்டெயில் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த வயதான ஒரு 70 வயது பெருசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அடிக்கடி இந்த வேலையை பண்ணியிருக்காப்புல. அவரை தூக்கி வச்சு உரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிருக்காரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இளந்தளிர் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து என்னென்னு பண்ண கேட்டிங்கன்னா, ஹராஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியே ஒரு டீமை வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி லேடிஸ் வந்துட்டு செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சு 25,000 30,000ன்றாங்க. உண்மையாகவே அது அந்த அமௌண்ட்டானு தெரியல நமக்கு. பெரிய அமௌண்ட்டாக கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளை அதற்கு பயன்படுத்துவது வந்து மாபெரும் குற்றம் அப்படின்னும் போது காவல்துறை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, போக்சோ வழக்குலையும் நடவடிக்கை எடுத்து போக்சோ வழக்குலையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி அந்த நதியாவினுடைய தொடர்புடைய யாரெல்லாம், கருக்காவினத்திற்கும் நதியாவிற்கும் என்ன தொடர்பு அப்படின்றதுல என்ஐஏ ஒரு பக்கம் தீவிரமாக என்ஐஏ கையில் போயிட்டதுனால என்ஐஏ வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. நதியாவும் அவங்களுடைய உறவினர்களும் இப்படி வந்து இப்போ தமிழகத்திலே வந்து இது பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் பேசப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டால், பள்ளி மாணவிகளில் வந்து பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா பேரண்ட்டை நம்பி அப்புறம் எப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புவான். இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் படிக்கிறோம். ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பெண் குழந்தைகளை அனுப்புவதுக்கே ஒரு அச்சம் ஏற்படுது இல்லையா. பாவம், தெரியாத பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியும், இந்த பொண்ணு போகுது 6:30 மணிக்கு போதுங்க குழந்தைங்க, 11 மணிக்கு வருங்க, என்னமான்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் படிச்சோமா, இவ்வளோதான். எல்லாம் இவங்க சொல்லி கொடுத்து அனுப்புறது. திடீர்னு எங்கேயா வெளில போகிறோமா, இல்லைம்மா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்கம்மா, டியூஷன் சென்டர்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்கம்மா, ஆண்டி கூப்பிட்டு போகிறாங்கம்மா. ஒரே வார்த்தை போதில்ல, ஆண்டினா ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்னும் போது அவங்க என்ன இருப்பாங்க, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நதியா அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறையும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அவங்க மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து கம்பல்சரி வந்து அவங்க மீது தீவிர நடவடிக்கை எடுப்பாங்க. தொடர்ச்சியாக இப்படியும் பள்ளி மாணவிகளை என்ன பண்ணணும்னு கேட்டால், ஏதாவது ஒரு சின்ன ஒரு லேக் ஏற்பட்டாலும் அது பெற்றோர்கள்கிட்டயோ வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிக்கிட்டேயோ இது மாதிரி இருக்குன்ற ஒரு சம்பவத்தை சொல்லணும். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் நிறைய வந்ததுனாலையும் அதில் வந்து பயன்பாடுகள் அதிகமாகிட்டதுனாலையும் குழந்தைங்க என்ன இருக்குன்னா அதுலேயே அடிக்ஷன் ஆகிடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 17 வயது குழந்தைங்க இவங்களை கூப்பிட்டு போய் பியூட்டி பார்லர் உட்கார வச்சு மூஞ்சி கஞ்செல்லாம் கழுவி ஃபேஷியல் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணி அவங்கள அப்படியே அழகுபடுத்தி
அப்படிலாம் பண்ணும்பொழுது இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகுமா, நாங்கள் உனக்கு சும்மா பண்ணி தரோமா அப்படின்னு சொல்லி இவங்களை மெசமரைஸ் பண்ணியிருக்கான், ஏமாற்றிருக்கான், சீட்டிங் பண்ணி இவங்களை கொண்டு போய் ஒரு பாதாளத்திற்குள்ளே தள்ளியிருக்காங்கன்னா இது இருக்கிறதுல உச்சபட்ச ஒரு குற்றம் இல்லையா? அதற்காகத்தான் இப்போ காவல்துறை என்ன பண்ணான்னா 1.5 வருஷம் நடந்தது, எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரில, ஆனால் சிக்கிட்டாங்கன்னும் போது இப்போ இதை நம்ம மூடி மறைக்கவும் முடியாது, பணத்தை கண்டத்தை செட்டில்மெண்ட்டு பேசவும் முடியாது. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை ஏன்னா குழந்தைகளுடைய விஷயமாயிடுச்சு, பத்திரிகைகள் ஊடகங்கள் இந்த மேட்டரை பெருசாக்கிட்டாங்க. அப்படின்னும் போதே இதுக்கான நடவடிக்கை நாங்கள் தீவிரமாக எடுக்கிறோம். எப்பயுமே முடிஞ்சிட்ட பிறகு தான், ஒரு சம்பவம் முடிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம ஆளுங்க ஃபாஸ்ட் ஆவாங்க. இப்போ ஊசி குத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தவன் 1.5 வருஷமாக ஒரு கிரவுண்டில், புளியாந்தோப்பில் ஒரு கிரவுண்டில் ஊசி குத்துது ஒரு டீம் அப்படின்னா அது ஒரு 4 பேர் விசாரிக்க முடியாதா? எல்லா கிரவுண்டுக்கும் பேட்ரோலிங் போகணும் இல்லையா? எல்லா கிரவுண்டையும் போய் பார்க்கணும் இல்லையா? அது ஏன் போகிறத வந்து நம்ம ஏன் அங்கே ஒரு லேக் ஏற்படுது? அப்போ இது மாதிரி வருஷம் பியூட்டி பார்லர் அப்படின்னு ஒரு சம்பவம் வந்துருச்சுன்னா 10ல் 5 பியூட்டி பார்லர் மேலே டவுட் இருக்குது அப்படின்னா 5 பியூட்டி பார்லர் ஏறி இறங்குங்க, கைடு பண்ணுங்கள். அதுக்கு யார் நேர்மையான அதிகாரி? அங்கே போய் பெண்களை பார்த்து மயங்காத ஒரு அதிகாரி, புரியுதா? அங்கே போய் சிக்காத ஒரு அதிகாரி, அங்கே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா மாதம் ஒரு கட்டிங்கன்னு போயிடுதுல்ல, மாதம் ஒரு கட்டிங்கணுமா அப்படி யோசிப்பாங்க. இந்த மாதம் இங்கே, அடுத்த மாதம் அங்கே, மொத்தம் 58 இடம், 58 இடத்துக்கு 10,000 ரூபா அப்படி போட்டால் கணக்கு எங்கேயோ போதே. 58க்கு ஒரு 10,000 ரூபா. 70 மாணவிகள் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஒரு மாணவிக்கு வந்து 25,000 ரூபான்னு 25,000 to 30,000ன்னா பார்த்துங்க. அப்போ அதனுடைய டிரான்சாக்ஷன் எவ்வளோ பணம் குவிஞ்சிருக்குன்ட்டு. அப்போ அதை வைத்து இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இவங்களுடைய பேக் போன் யார் இருந்திருக்கா? ஏன்னா பேக் போன் இல்லாமல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாரும் சாமானியர்கள் போயிட்டு சாதாரணமாக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. இதுக்கு பின்புலம் என்ன அப்படின்றதெல்லாம் காவல்துறை நோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் நதியா வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவாங்க. ஒரு பக்கம் என்ஐஏவுடைய ஆதிக்கம் டைட்டாக போயிட்டு இருக்கு இந்த வழக்கில். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கில் வந்து நல்ல முடிவு, அதாவது கடுமையான தண்டனைகள் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த போக்சோ வழக்கில் கைது பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்களே, இதில் யாராவது இந்த மாணவிகள்கிட்ட பாலியல் யாராவது ஈடுபட்டாங்கன்ட்டு அவங்கள எப்படிலாம் எப்படி இப்போ 1.5 வருஷமாக நடந்ததில்ல எல்லாரும் எப்படி கேதர் பண்ணி எல்லாமே கேஸ் போட சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் சாத்தியம், அதெல்லாம் சாத்தியம். ஏன்னு கேட்டால் இது வந்து கிளைண்ட் அப்படியே அவன் ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கிறான்ல. ஒரு முறை போயிட்டு அவன் அதை கட் பண்ணிட்டு போகிறதில்ல. அவன் திருப்பி என்ன பண்ணுவான் கேட்டால் 70 பேரில் ஆள் மாறி அவன் வந்து பயன்படுத்தணும்னு நினச்சிருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து நதியா கடிச்சிருப்பாங்க, நதியா உடனே இந்த குழந்தைங்களை அடிச்சிருப்பாங்க. இப்படி இந்த சிடிஆர்ன்னு இருக்கு இல்லையா, கால் டீட்டெயில் ரிப்போர்ட்டுன்றது வந்து கிளியராக மாட்டிக்கும். எல்லாமே வாட்ஸ்அப் சேட்லேருந்து எல்லாமே எடுத்துடலாங்க. இப்போ எல்லா வரலாறுமே எடுத்துடலாம். அப்படின்னும் பொழுது இதில் யாரெல்லாம் இந்த 1.5 ஆண்டு காலம் பயணத்தில் 1.5 ஆண்டு காலம் இந்த பாலியல் தொழிலில் யாரெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள், அதாவது உள்ள கூட்டு வந்து தெரியாமல் ஒரு சிலர் வந்து மாட்டிப்பான். தெரியாமல் பியூட்டி பார்லர் போகலாம் அப்படின்ட்டு போகிறத முடிவு பண்ணுவான். கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லர், எந்த பியூட்டி பார்லர், அந்த பியூட்டி பார்லர் போய்ட்டு அப்போ தான் தெரியும், உள்ளே போன அப்புறம் தெரியும் இது சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கு, ஓடிடலான்ட்டு ஓடி வந்தவெல்லாம் இருப்பான். காசை கட்டு ஓடி வந்தவெல்லாம் பாதி பேர் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து இந்த 1.5 ஆண்டு காலம் தொடர்பில் இருந்தவங்க, வாட்ஸ்அப்பில் இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருந்திருக்கும், அந்த குரூப்பில் சேட் பண்ணவங்க இப்படி வந்து எல்லாத்தையும் கிண்டி கிளறி காவல்துறை எடுத்துருவாங்க. எடுத்துனா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நடப்பதற்கு முன்னதாகவே 1.5 ஆண்டு காலம் நடந்துச்சு இந்த சம்பவம். அப்போ அந்த குழந்தைகளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏன்னா இது கிளாஸஸ்லாம் எடுக்கணும், எடுத்து இவங்ககிட்ட வந்து இது மாதிரியான விஷயங்களை பற்றியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஒரு நாளை ஒதுக்கி யாரோ ஒரு நல்ல கற்றறிந்த சிறந்த மனோதத்துவ நிபுணராக ஒரு பெரிய ஒரு டாக்டரோ இல்லை கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு பெண் டாக்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரியான ஆட்களை நம்ம விடும்போது அவங்க கிளியராக இது மாதிரிலாம் இருக்குமா, இது மாதிரிலாம் உலகம் இதுதான், புரியுதா? உன்னை காட்டி ஒருத்தன் சம்பாரிச்சான்ல, 1000 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் ட்ரெஸ்ஸுக்காகவும் போய் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து போய் அந்த குழந்தைகள் 17 வயது குழந்தை அதனுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. அந்த வாழ்க்கையை இன்றைக்கி சீரழிச்சு போட்டு அதனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து நம்ம பார்க்குறோம், அது உள்ளே அதை அனுபவிக்கின்ற போது தானே அந்த வலி வேதனைகள்லாம் தெரியும். அப்படின்போது இது ஒரு பெரிய குற்றம். அதனால் நதியா மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுப்பாங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா 100% நாங்கள் குண்டாஸ் போடுற மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் வந்து காவல்துறை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்ட்டு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.